எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த பூலோகத்தில் இன்றைக்கி நமக்கு நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுமே. நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம ஒரு விருப்பத்தோடு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். காஞ்சி மகா பெரியவர், சாய்பாபா, ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், இது மாதிரி மிகப்பெரிய மகான்கள் அவதரித்த இந்த உலகத்தில் நாமும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய சந்தோஷம். அதனால் இவாளுடைய ராகவேந்திரர் இன்னும் எத்தனையோ மகான்கள் இருந்த இந்த பூமியில் நாமளும் இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய நல்ல எண்ணத்தினால இந்த பூமியில் இன்னும் நம்ம தொடர்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் அடிப்படையில் நமக்கு பகவான் நிறைய நல்லதை கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இந்த அடிப்படையில் தான் இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். முன்னதாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். திருவாரூர் அப்படிங்கிற ஊர் தியாகராஜருடைய கமலாம்பாள், அம்பிகை கமலாம்பாளுடைய அனுகிரகம். திருவாரூரிலே பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறாங்களோ அதுமாதிரி திருவாரூரிலே பிறந்தால் முக்தி. அப்படி அந்த தியாகராஜருடைய அனுகிரகம், கமலாம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஏன்னா திருவாரூரில் நவகிரகங்கள்லாம் ஒரே வரிசையில் இருக்கும். அதனால் நவகிரக தோஷம்லாம் யாருக்காவது இருக்குன்னா இந்த கிரக தோஷம் உள்ளவா அவசியம் திருவாரூர் போயிட்டு வாங்க. நவகிரக தோஷம் உள்ளவங்க வேறு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. நேராக திருவாரூர் போயிட்டு திருவாரூரில் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு தியாகராஜரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நவகிரக தோஷங்கள் பரிபூர்ணமாக விலகும், நல்லது நடக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எல்லாம் நல்ல விதமாக எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த ஆடி மாதங்கிறது ஒரு திருவிழா மாதம். நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்க நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நல்லதை பற்றி நிறைய பிளான் பண்ண முடியும். ஸோ நல்ல விஷயங்களை நிறைய பிளான் பண்ணுவோம். ஆவணியில் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவோம், களை கட்டும் நம்மளுடைய வீடுகள். வாழ்த்துக்கள். நல்ல எண்ணங்களோடு இந்த வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. 3/8/2026 முதல் 9/8/2026 வரை, ஆடி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 24ஆம் தேதி வரை. பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலுமே முதல்ல இந்த நேராக எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டு போய் பேசுகிற ஒரு வழக்கம் வச்சுருக்குறோம். நேராக வாங்க வாங்க வாங்கன்னு உள்ளுக்குள்ளே அழைச்சின்னு போய் ஹாலில் தான் நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு அதுமாரி இருக்கக்கூடாது. வராண்டான்னு ஒன்று இருக்கும். எல்லா வீடுகள்லேயும் வராண்டான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நிலப்படிக்கு முன்னாடியே ஒரு ரூம் சில இடத்துல இருக்கும், சில வீடுகளில் வராண்டா இருக்கும். அங்கே ஒரு சேர், 2 சேர் 3 சேர் போட்டு அங்கே தான் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அங்கே உட்கார வச்சு தான் பேசணும். எந்த வீடுகள்லையுமே படபடப்பாக வாங்க வாங்கன்னு வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க அந்த வீடை எப்படி வச்சுருக்காங்கங்கிறது ஒரு பக்கம், அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். திடீர்னு வந்தவுடனே இவர்கள் பிரமிப்பாக கூட வாய்ப்பு உண்டு, நம்மளை அலட்சியமாக நினைக்கக்கூட வாய்ப்பு உண்டு. அதனால் வராண்டாவில் தான் முதல்ல அனுமதி கொடுக்கணும்.
அந்த வராண்டாவுக்கு பிறகு நிலப்படியை தாண்டி வருவதற்கு ஒரு சிலருக்கு மட்டும் நமக்கு அனுமதி கொடுக்கணும். அது என்ன ஒரு சிலர் அப்படின்னா, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்குறோம். மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், வராண்டாவில் உட்கார வச்சு பேசுகிற பழக்கம் வச்சுக்கணும். ரொம்ப நம்ம தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அடுத்து யார் வந்தாலுமே வராண்டாவில் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு அனுமதி. அதுக்கு பிறகு ரொம்ப தேவைப்பட்ட உள்ள அழைச்சிக்கலாம். அதுவும் வீட்டில் உள்ளவங்க அனுமதியோடு. நிறைய வீட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா, வீட்டில் நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ஸ் இருக்கார், அவர் ஒரு வீட்டோட தலைவர் கூப்பிட்றாருன்னா வீட்டோட தலைவிக்கு சம்மதமே இருக்காது. வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவர் வந்தார் உள்ள அழைச்சிக்கலாமான்னு கூட கேட்க மாட்டோம். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம். அப்புறமா அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. ஸோ திடீர்னு யார் வந்தாலும் கூட வராண்டாவில் உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ளே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அனுமதி கேட்டு அப்புறம் உள்ளே அழைச்சின்னு போகிறது ஒரு நல்ல மரபு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த வீட்டை சரி செய்கிறது, என்ன பேசணும்னு பிளான் பண்ணிக்கிறது, இதையெல்லாம் விட நம்ம எந்த வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலுமே முன்ன அனுமதியோடு போகிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. திடீர்னு ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறதும், திடீர்னு ஒரு வீட்டில் போய் காலிங் பில் அழுத்துறதை விட, நான் இதுமாரி வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு போகும்போது தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங்கில் இருப்பாங்க. இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லை. அதனால் திடீர்னு போனோம் ஊருக்கு, அப்போ காக்கா கத்துதுன்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் உள்ளே போகிறது. ஆனால் இப்போல்லாம் இப்போ கிடையாது. ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஏதாவது மெசேஜ் பண்ணிவிட்டு இதுமாரி ஊருக்கு வரலாமா, எப்படி இருக்கீங்க, சௌகரியமாக இருக்கீங்களா, உங்களுக்கு தோதாக இருக்கா, நான் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு போகிறது நல்லது. அப்போ தான் பயணங்கள் அனுமதியாகும், அந்த பயணங்கள் வெற்றியாகும். இதே மாதிரி தான் மனசுலையும் எல்லாரையும் மனசில் இடம்பெற வச்சிடக்கூடாது. நம்ம பார்த்து தான். அதனால தான் நிறைய பேர் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். எல்லோரையும் வீட்டுக்குள்ளே விடுறது, மனசுக்குள்ளே எல்லோரையும் விடுறது, அதனாலேயே ஏமாந்து போய் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறோம். அதனால் நம்ம என்றைக்குமே யோசனை செய்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இதை மனசில் வச்சுட்டு வாங்க இந்த வார ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம். ஒரு சகோதரி கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்கவுங்களுக்காக கடவுளுக்காக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்களம் அப்படின்னு ராணிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு சகோதரி எனக்கு கேட்டிருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகபட்சம் தை மாதத்துக்குள்ளே அந்த பலன் அமையும். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக பகவான்கிட்ட வேண்டுறேன். சுதாகர் மரக்காணம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கேட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு வேலையில் நிரந்தரமான விஷயங்களே கிடைக்க மாட்டேங்குது, மாறிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். நிச்சயமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரி மங்களம் நீங்கள் திருச்செந்தூர் முருகபெருமான் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஒரு சங்கு ஒன்று வாங்குங்க, வலம்புரி சங்குன்னு கேட்டு வாங்குங்க. நான் அந்த வீடு கட்டும்போது நிலப்படிக்கு உள்ள மெயின் நிலப்படியில் உள்ளே வந்தவொடனே முதல்ல அந்த சங்கை நான் நிலப்படிக்கு பக்கத்தில் வைக்கிறேன், முருகா எனக்கு சீக்கிரம் வீடு அமைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. சீக்கிரமாக அந்த சங்குக்கு வேலை வந்துடும். நிலப்படிக்கிட்ட வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும், நிலம் வைக்கக்கூடிய பாக்கியமே கிடச்சிரும். அதேமாதிரி சுதாகர் மரக்காணம், நீங்கள் அடிக்கடி வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முக்கிய காரணம் நம்மளுடைய திறமைசாலிகள் அதிக பேர் இருக்கலாம். அப்போ இன்னும் நம்ம அப்டேட் ஆகணும். இது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சிவபெருமானை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்குங்க. எந்த வேலைக்கு போனாலும் பெரும்பகுதி யாருக்கிட்டையும் ரொம்ப சொல்ல வேண்டாம். நான் இந்த வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு போகிறேன், நாளையிலேருந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப தகவல் சொல்ல வேண்டாம். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ தான் நான் சேஃப்டியாக இருக்கேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அப்படின்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம். அதுவே நமக்கு திடீர் வேலைகள் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சுதாகர் நல்லா இருப்பீங்க. அடுத்த ராணி அவங்க கேட்டிருக்கிறாங்க, திருச்சி அவங்க ராணி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். எனக்கு நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது தீனி சாப்பிடணுன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நிச்சயமாக
கடவுள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நினைமா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தீனி கொடுப்பாரு. நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுமாதிரி நீங்கள் சந்தோஷமாக நிறைய ஷாப்பிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நல்ல சாப்பிட்றதுக்கும் பகவான் நிறைய அனுகிரகம் பண்ணுவார். ராணிமா திருவோண நட்சத்திரம் மகர ராசி நல்லது நடக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன கேட்டிருக்கீங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் அடுத்தது இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 24ஆம் தேதி வரை யார் யாருக்கு சந்திராஷ்டமங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18 திங்கட்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதாவது அஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டமம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மாலை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி 23 சனிக்கிழமை மாலை 3:16 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:38 வரை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிறகு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டம தினத்தில் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரை வணங்கிட்டு முக்கிய முடிவுகளை எடுங்க. முடிஞ்சால் ஒரு சூறக்காய் உடைச்சிட்டு ஒரு முக்கிய முடிவுகள் அவசியம் வெளியூர் போகணும், ஒரு பயணங்கள் மேற்கொள்ளணும்னா செய்யுங்க, நல்லது நடக்கும். அடுத்து இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷம் இருக்குது? ஆடி பெருக்கு, அடே அப்பா ரொம்ப விசேஷம். எது தொட்டாலும் அன்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் பெருகி வரக்கூடிய விஷயம். அதனால் அன்னைக்கு வருண பகவானுக்கும் நம்மளுடைய நீர்நிலைகளில் நம்ம வீட்டில் நம்ம ஒரு பைப்பு இருக்கும் இல்லையா, நம்மளாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோட்டர் தான் வச்சுருப்போம். அதனால் கண்டிப்பாக தண்ணீர் நிறைய பெருகணும், தண்ணீர் பஞ்சம்லாம் விலகணும், மக்களுக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த தண்ணீரை வணங்க வேண்டிய காலகட்டம் ஆடிப்பெருக்கு. அதனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு. அதனால் அன்றைக்கி மங்கள விஷயங்கள் பெருகிறதுக்கான ஒரு நல்ல நாள். அந்த நாளில் சுமங்கலி பெண்கள் இன்னொரு சுமங்கலிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், குங்குமம் மஞ்சள் கொடுங்க. மங்கள காரியங்கள் செய்வதற்காக, மங்கள காரியங்கள் பெருகுவதற்காக நல்ல ஒரு அற்புதமான நாள். அன்றைய நாளில் கோபம் இல்லாமல் அந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் தேய்பிறை சஷ்டி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆடி மாதம் 20 புதன்கிழமை அன்னைக்கு இன்று மாலை 6:10 முதல் நாளை மறுநாள், அதாவது வியாழக்கிழமை ஆகஸ்ட் 6 ஆடி 21 வியாழக்கிழமை வரைக்கும் 4/24/9 வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டமி. இது தேய்பிறை அஷ்டமி. ஸோ அதனால் தேய்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை வந்துடுது. ஆடி 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:10 முதல் தேய்பிறை அஷ்டமி. அதனால் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். மறுநாள் கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணலாம், விசேஷம். ரொம்ப கடன் தொந்தரவுகள் விலகும். அதே மாதிரி ஆடி கிருத்திகை சரியாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:18 முதல் கிருத்திகை. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி 22 வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம் இருப்பவங்க வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம் இருப்பது உத்தமம், நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேய்பிறை ஏகாதசி வருது. தேய்பிறை ஏகாதசி சனிக்கிழமையில் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த விரதத்தில் பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துடலாமா? மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் இன்னொருவரை நம்பி இறங்குவதை தவிர நீங்களே காரியத்தில் இறங்குவது மிக நன்று.
இன்னொருத்தவங்களெல்லாம் நம்பாதீங்க. இந்த வாரத்தில் நீங்களே எல்லா விஷயத்துலையும் இறங்குங்க. படிப்பாக இருக்கட்டும், ஒரு விஷயம் வியாபாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்களே இறங்குங்க. உங்களுடைய கவனம் இந்த வாரத்தில் நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கிறது இந்த வாரத்தில் நல்லது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க கூட நல்லது. பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், பழைய விஷயங்களை மட்டும்தான் இப்போ இந்த வாரம் எடுக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் பூமி லாபங்கள் ஏற்படும். பூமி வாங்கிறத பற்றி இப்போ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிங்கன்னா கடகடன்னு ஆவணி மாதத்தில் பூமி வாங்கிறது, பூமி பூஜை போடுறதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க, அது உங்களுக்கு சாதகமாக இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகமான வாரம் இந்த வாரம் விரதங்கள் நிறைய இருங்க. மகமாயை வழிபாடு செய்வதற்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மேஷத்திற்கு ஏற்படும். 100% நன்மைகளை இந்த வாரம் மேஷம் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வயிறு வலி, கொஞ்சம் காரத்தை குறைச்சி சாப்பிட்றது நல்லது. வயிற்றுக்கு ஒவ்வாமை, அதாவது ஒத்து வராத ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் நிப்பாட்டிடுங்க, அது ரொம்ப நல்லது. குறைவாக சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப விசேஷம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசிக்காரர்களே. எஜுகேஷன் சம்மந்தமான பிளான், எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள், நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரம் சக்ஸஸ் ஆகும். அதனால் மைண்டை ஃபுல்லாக ஏதாவது படிக்கிறது, புத்தகம் வாங்கிறது, அதில் இறங்குங்க. எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கற்றுக்குங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் இந்த வாரம். எதுலேயுமே அவசரம் வேண்டாம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும், உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் மன ரீதியாக கேப் வரும். துர்க்கை வழிபாடு பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ஆறப்போடுங்க. அடுத்த வாரத்தில் நம்ம எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கலாம், நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியம் அனுகூலமாகும். இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஒரு அற்புதமாக நிறைய நட்புகள் கிடைக்கும். மிதுன ராசிக்கு மிக நன்றான வாரம். எதிர்மறை திங்கிங் அப்படியே தூக்கி எரிஞ்சிருங்க, வேண்டாம். அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு நேர்மறை திங்கிங், நமக்கு நடக்கும், நம்ம செய்யலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் டக்குன்னு முடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு பெருமூச்சு விடலாம் மிதுன ராசிக்காரர்கள். சிவ வழிபாடு மிக யோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் திருநீர் எடுத்து பஞ்சபாத்திரம் வச்சுக்கங்க. திருநீர் எடுத்து நமச்சிவாய மந்திரம் சொல்லி அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு 108 தடவை ஒரு சிட்டிகை பாருங்கள், இப்படி பிடிச்சி திருநீரை அந்த ஒரு தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்லிவிட்டு போடுங்க. இல்லை திரியம்பகம் மந்திரம் சொல்லிவிட்டு அந்த திருநீரை போட்டு 108 தடவை அதில் போட்டுட்டு அதை கலக்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மற்ற அந்த தீர்த்தத்தை கையில் வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டில் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக பெரியவர்கள், உங்களுக்கு பகையானவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஃபோன் மூலமாக நல்ல தகவல்கள் வரும். அப்படி இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இந்த வாரத்தில். முக்கியமாக பெரியோர்கள் பெற்றோர்கள்ட்ட பகை வளர்த்துக்க வேண்டாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் சுமூகத்தை விரும்பினால் சுமூகமாக இருக்கலாம். சிவ வழிபாடு சிறப்பு உண்டாகும். கடகராசிக்கு சுப செலவு ஏற்படும் இந்த வாரத்தில். கார், பைக்கு, செல்ஃபோனு, கடிகாரம், வாட்செல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். புது டைம், உற்சாகமான நேரம், புது அனுபவம் கிடைக்கும். மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த வாரம் கடகராசிக்கு ஏற்படும். சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த தனிமையாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இந்த வாரம் எல்லாரோடையும் சேர்ந்து இருப்பதை முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணீர் ஒத்துக்காது, கூலிங் வாட்டர் எடுத்துக்காதீங்க. அலர்ஜி ஏற்படும். சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து மற்றவங்க உங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டிக்காதீங்க. உண்மையாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்னால் முடியுதுப்பா, முடிஞ்சால் முடியும், முடியலன்னா முடியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். ஒர்க் லெஸ் பண்ணிக்கிங்க, அதான் டைமு. வராகி வழிபாடு உத்தமமாக இருக்கும், நல்லது நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள்
சிம்மத்திற்கு இந்த வாரம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலமாகும். செல்போன் மூலமாக எதிர்பார்க்கிற செய்தி கண்டிப்பாக வரும். பெரிய மன்றங்களுடைய ஆதரவு, சந்நியாசிகள், சாமியார்கள், குருமார்களுடைய அரவணைப்பு ஏற்படும். ஒரு நல்ல மன்றங்களுடைய டைஅப் ஏற்படும். வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு நல்லது. சில பேர் மீது ஒரு பார்வை வரும். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்யலை அப்படின்னு ஒருத்தவங்க சில பேர் மீது பார்வை நீங்கள் வந்து படும். உங்கள் பார்வை அது ஒரு நல்லது தான். அதுமாரி சிலருடைய பார்வை உங்கள் மீது படும். அது கொஞ்சம் திருஷ்டி பட வாய்ப்பு இருக்கிறதுனால திருஷ்டி சுற்றி போடுங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக, இன்னும் சொல்லப்போனால் பளிச்சுன்னு கொஞ்சம் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால தான் திருஷ்டி வரும். ஆனாலும் அதை மீறியும் பளிச்சுன்னு நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் சில பேர் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிவாங்க. ஒரு யார் இவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களுடைய சந்திப்புகள்லாம் கிடைக்கும். ஹனுமார் வழிபாடு இந்த வாரம் செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் கரண்ட்டு சம்மந்தமான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரர்கள் நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் பர்சனல் அஃபைர் ஏற்படும். ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை பழகிறது, நம்ம பர்சனலாக சில விஷயங்களை பேசுகிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரம். உறவுகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. நாம் ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தோம்னா அவங்க ஏதாவது நமக்கு குட்டி கலாட்டா பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்குங்க. வேலை வாய்ப்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, மிக நன்று. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மாலை 6ஆம் தேதி 7ஆம் தேதி மாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேலஞ்சிங், இந்த வாரத்தில் சேலஞ்ச் எதிர்பார்த்துருங்க. நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, தைரியமாக ஹேண்டில் பண்ணணும். சேலஞ்சு தான், ஆனால் சக்ஸஸ் பெறுவீங்க, வெற்றி பெறக்கூடிய நேரம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைப்பது இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதம். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் விலகும். சில பேருக்கு ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட கன்னிராசிக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கன்னிராசிக்காரவங்க ஹேர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில் பாத் எடுத்துக்குங்க, ரொம்ப நல்லது. சுமூகமாக ஒரு சில விஷயங்களை முடிக்கிறது இந்த வாரத்தில் நல்லது. எதையும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாம், சுமூகமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்குங்க, நல்லது நடக்கும். துளாராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் திடீர் பயணங்கள் அனுகூலமாகும். சுப செலவுகள் வரும், நல்ல செலவுகள் வரும். நம்ம எதிர்பார்க்க முடியாத அந்த செலவை பண்ணி தான் ஆக மாதிரி இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்க காரியங்களும் வெற்றி பெறும். சில பேர் நகை மீட்கிறது, அடகு வச்ச நகையை மீட்கிறது, சில பேருக்கு நகையினால் ஒரு லாபம் ஏற்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சில எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மாலை முதல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டம் உங்களுக்கு. காலையில் 8 மணி வரைக்கும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமும். அந்த நேரங்களில் சுப செலவுகள் நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், அகலக்கால் வைக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த வாரத்தில் துளாராசிக்கு மிக நன்று. பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் தேவை, வருமுன் காப்பது ரொம்ப சிறப்பு. அதனால் சில விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்வதோ அதை பற்றி யோசிக்கிறதும் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும். எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அதை தூக்கி வைங்க. துளாராசிக்காரவங்க நன்மைகள் நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு வித பயம் ஏற்படும் இந்த வாரத்தில். உடனே பயந்துடாதீங்க, அது ஒரு விதமான பயம். என்னென்னா, எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி, அது மாதிரி ஒரு தயக்கம். அதனால் மயக்கம் வர வாய்ப்பு உண்டு அடிக்கடி. அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. வேர்வை, திடீர் வேர்வைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி நிறைய குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. விருச்சக ராசிக்காரவங்க 9ஆம் தேதி 10ஆம் தேதி உங்களுக்கு அதாவது 9ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதியிலிருந்து மாலையிலேருந்து 10ஆம் தேதி காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம்னா சந்திராஷ்டமம் இருக்குது 10 மணிலேருந்து 10ஆம் தேதியில். ஸோ கவனமாக இருங்க. அதாவது விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி. ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சக ராசிக்காரர்கள் பழைய கடன்களையெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கௌரவம் உயரும். மேலதிகாரிகள்லாம் திடீர்னு பாராட்டலாம் பண்ணுவாங்க. அதுமாரி வீட்டில் சில பேர் உங்களை பாராட்டுவாங்க. கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும், அதனால் அன்னோன்யம் அதிகரிக்கும்.
விருச்சிக ராசிக்காரவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கான நல்ல வாரம் இந்த வாரம். கவலைப்பட வேண்டாம், முருகனை வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் அடிக்கடி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி சில பாட்டெல்லாம் பின்னாடியில் ஓடுறது மாதிரி ஒன்று தோணும். இந்த கை கால் வலி ஏற்பட்டு மறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க, வலி கொஞ்சம் ஏற்படும், மறைஞ்சிரும். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாக்கில் கசப்பு ஏற்படும், கொஞ்சம் நாக்கில் வந்து இந்த உடம்பு ஜுரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கசப்பு ஏற்படும் பாருங்கள், ஜுரம் அடித்தா ஒரு கசப்பு ஏற்படும் பாருங்கள், அதுமாதிரி ஒரு கசப்புத்தன்மைகள் ஏற்படும். அதனால் 2 வேளை குளிக்கிறது நல்லது, சூடு குறைச்சிக்கிங்க, மிக நன்று. இரட்டை விநாயகர்னு சொல்லுவாங்க, 2 பிள்ளையார் இருக்கிற கோயில் இரட்டை விநாயகர் எங்கே இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் இரட்டை விநாயகர்னு போட்டிங்கன்னா வருவார், அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப அழகு. விநாயக பெருமான் உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார். மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் துணிச்சல் மிகுந்த நேரம். இந்த வாரம் மனம் போன போக்கில் உங்களுக்கு ஒரு பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மனம் போக்கில் வழி கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில பேர்கிட்டலாம் கொஞ்சம் நடித்து தான் காரியத்தை நடத்தணும், அதனால் நடிக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். சரபேஸ்வரர் வழிபாடு மிக மிக சிறப்பை உண்டாக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். மகர ராசிக்கு நிறைய விஷயத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சில டைமை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து நான் சில இடத்துல இல்லைன்னு கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இருக்கேன்னு சொல்கிறத விட இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த வாரத்தில் ரொம்ப நல்லது நடக்கும். காதல் கைகூடும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெளிவட்டார நட்பு கிடைக்கும். பழகியவர்கள் உறவுகள் கொஞ்சம் முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவலையெல்லாம் பட வேண்டாம். நம்மளை விட்டு போகிறாங்கன்னா போகட்டும், நம்மளோட நல்லவங்க நிச்சயமாக இருப்பாங்க. சில விஷயத்தை பேரம் பேசி பொருள் வாங்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். கழுத்து வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது கும்பராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில சூழல் விரதம் இருக்க முடியாமல் ஏற்பட்டுடும். அதனால் பயம்லாம் வேண்டாம், அதுவும் ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனவு தொந்தரவுகள், கனவு தொல்லைன்னு கூட இருக்கலாம், கனவு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் இந்த வாரத்தில் தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் காலையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த வாரம் நடக்கும். அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வாரம் வந்து தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக விநாயகரை இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் லாஸ் கிடையாது, கெயின் தான், குட் டைம் தான், நல்லது நடக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மைண்ட் வாய்ஸ் பயங்கரமாக கேப்சர் பண்ணுறதுக்கு நல்ல வாரம். இந்த மைண்ட் வாய்ஸ்லேயே வெற்றி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவன் என்ன நினைக்கிறான், எந்த ரூட்டுக்கு போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. சில பேர் இப்போ வந்து முகமூடி போட்டு சில காரியங்களை செய்கிறது இந்த வாரத்தில் நல்லது. நீங்கள் தான் அப்படின்னு வெளியில் தெரியாமல் ஒரு சில காரியங்களை துணிச்சலாக இறங்கி செய்யுங்க. துணிச்சல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இருக்கும். தற்காலிகமாக சில நன்மைகள் ஏற்படும், அதை நிரந்தரமாகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிங்க. திடீர் பண வரவுகள் அமையும். அதுமாரி கணவன் மனைவி உறவுகளில் இருந்த சண்டைகள் விலகும். காதல் மலரக்கூடிய அற்புதமான வாரம். சித்தர்கள் வழிபாடு மீனராசிக்கு சிறப்பை உண்டாக்கும். இந்த வாரத்தில் பொறுத்தவரை மங்கள காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும். ஏதாவது வெளியூர் பயணங்கள் சென்று வருவது, ஆன்மீக விழாக்களில் கலந்து கொள்வது பற்றி பேச்சுக்கள் ஆரம்பிக்கும். சில பேர் வெளியூர் சென்று குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் நிச்சயம் ஏற்படும். மீனராசி இந்த வாரம் கலகலப்பான வாரம், நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொன்றும் சளைச்சது அல்ல அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டு நல்லது தான் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஸோ இந்த வாரத்தில் எந்த கெடுதலும் கிடையாது, நல்லது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு ஆடி மாதமாக இருக்கிறதுனால காலையில் எல்லாரும் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம வீட்டு பூஜையை அழகாக செய்யுங்க. இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் இருவேளை பூஜை, காலையிலையும் மாலையிலையும் முடிஞ்ச வரை ஒரு குளியலை போட்டு பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காலையிலையும் விளக்கேற்றுங்க, சாயரிச்சி விளக்கேற்றுங்க.
சின்னதாக பானகமோ கல்கண்டோ வச்சு சுவாமிக்கு, வீட்டு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்கள். முக்கியமாக யாராவது கோயில் சம்பந்தமாக உங்களை அழைப்பு கொடுத்தாங்க, குலதெய்வமாக இருக்கட்டும், தெரிந்த ஊர்களில் தெரிந்த வழிபாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தா தவறாமல் போங்க. இந்த காலகட்டத்தில் 60வது ஆண்டு மணி விழா, 70வது ஆண்டு பீமரத சாந்தி, 80வது ஆண்டு சதாபிஷேகம் கொண்டாடிக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம் வாங்கிறதுனால இந்த கல்யாணம் தடைப்பட்டிருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் சீக்கிரமாக சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு. அதனால் ஆடி மாதத்தில் ஏதாவது பெரியவர்களுடைய திருமண விஷயங்கள் 60, 70, 80 கல்யாணம் நடக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.